இங்க ஐடென்சிக் விளையாண்டுட்டு இருந்த குழந்தை காணாம போயிடுச்சுன்னு அவங்க பேரண்ட்ஸ் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஊர் முழுக்க தேடினா அந்த குழந்தை வாஷிங் மிஷின்குள்ள ஒளிஞ்சு இருந்ததுனால யாருக்கும் தெரியாம மூச்சு முட்டி உள்ளேயே இறந்து போயிருக்கு. குழந்தைய பிரிஞ்ச சோகத்தை தாங்க முடியாத அவங்க அம்மா அப்ப எங்க இருந்தோ கிடைச்ச ஒரு பொம்மைக்கு இறந்து போன அவங்க குழந்தை மாதிரியே கெட்டப் எல்லாம் போட்டு நல்லா பாசமா பாத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு ரெண்டாவது குழந்தையும் பிறக்குது. அந்த பொம்மையோட தேவையும் இல்லாம போகுது. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு சில அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த பொம்மைக்கு மனுஷங்க மாதிரி முடி வளர்றது, நகம் வளர்றது, அவங்க பொண்ணை கீறி வைக்கிறது, கடிச்சு வைக்கிறதுன்னு ஆரம்பிச்சு அந்த குடும்பத்தையே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பொம்மையால தான் இது எல்லாம் நடக்குதுன்னு அந்த குழந்தையோட அம்மாக்கு தெரிஞ்சாலும் அதை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இவங்கள பைத்தியம்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொம்மைய எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பாக்குறாங்க. மனுஷங்க மாதிரி உள்ளுக்குள்ள எலும்பெல்லாம் இருக்கு. இப்பேற்பட்ட பொம்மை எங்க இருந்து வந்துச்சு, ஏன் அந்த பொம்மை இவங்களை தேடி வந்திருக்கு, அந்த பொம்மை கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றத ஒரு பொம்மையை மட்டும் வச்சு சரியான ஹாரர் ஸ்டோரியோட விறுவிறுப்பா சொன்ன படம் தான் டால் ஹவுஸ். இதே மாதிரி நிறைய மூவி ரிலேட்டட் ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.